ஆணவமான நடை. ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி எல்லாமே தற்காலிகம். எல்லாமே 5 ஆண்டு காலத்தின் ஆட்டம். அதை முடிந்துவிட்டால் யாரும் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆகையால் ஆணவம் என்ற திமிரை கழட்டி வீசிவிடுவோம், தூக்கி போட்டுவிடுங்கள். இல்லை என்றால் அந்த ஆணவமே உங்களை தின்றுவிடும் என்றது நீங்கள் நினைவில் கொள். ஆகையால் ஆணவத்துடன் நடக்கும் நான் என்ற ஆணவம் இதெல்லாம் சில காலத்திற்கு. ஆணவம் அழிக்கப்பட வேண்டிய கொடிய நோய். அது யாராக இருந்தாலும் சரி, எம்பி, எம்எல்ஏ, கவுன்சிலரு, ஒன்றுத்துக்கோ உதவாத கவுன்சிலர் கூட இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். இதெல்லாம் இறைவனுக்கு உகந்ததல்ல, இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்கள், இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்கள். ஆகையால் மண்ணில் அமைதியுடன் அடக்கத்துடனும் நடப்பவர்களே மக்களில் சிறந்தவர்கள். ஆகையால் ஆணவத்துடன் செயல்படாதீர்கள். ஆணவம் உங்களுக்கு தெரியாமலே உள்ளிருந்து புற்றுச்செல்லை போல் உள்ளுக்குள்ளே திணின்னு வரும். உங்களுக்கே தெரியாது என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. அப்படியே திண்டு அமைதியாக அடக்கம் சாந்தம் ஆகும். வேண்டாம் மக்களே வேண்டாம். ஆணவம் வேண்டாம். பூமியில் அமைதியாக அடக்கமாக பண்பாக நடங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்தது.